அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். பிஜிடிஆர்பி எக்ஸாம் 2024 நோட்டிஃபிகேஷன் சார்ந்து நிறைய பேர் கமெண்ட்டில் வந்து டவுட் கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக 2024ஆம் ஆண்டு பிஜிடிஆர்பி எக்ஸாம் நடைபெற்று முடிந்து அப்பாயின்மெண்ட்டுமே நம்ம 2024க்குள்ளார கொடுப்பதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. அதனால் உங்களால் முடியும் என்கின்ற தன்னம்பிக்கையோடு வேறு எதை பற்றியும் யோசிக்காமல் தொடர்ந்து படித்தீங்கன்னா வரவிருக்கக்கூடிய பிஜிடிஆர்பி தேர்வில் நல்ல மதிப்பெண்கள் பெற்று இந்த டாப் 5 இடங்களுக்குள்ளார நிச்சயமாக உங்களால் வர முடியும். அதற்கு என்னுடைய சார்பாக முதல்ல வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். இப்போ நம்மளுக்கு டிஆர்பி ஆனுவல் பேனர் வந்து வெளியிட இருக்கிறாங்க. கண்டிப்பாக இன்னிலேருந்து நம்ம கணக்கு வச்சுக்கலாம். இன்னும் ஒரு 4-5 நாட்களுக்குள்ளார நம்மளுக்கு கண்டிப்பாக ஆனுவல் பேனர் வந்து வெளியிட்டுருவாங்க. அதில் நான் உங்களுடைய சந்தேகம் எல்லாமே கிளியர் ஆகிடும்னு நினைக்கிறேன். நிச்சயமாக அந்த டிஆர்பி ஆனுவல் பேனர் 2024 பிஜிடிஆர்பி எக்ஸாம் இருக்கும். காலியிடங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம இதுக்கு முன்னாடி நடைபெற்ற டிஆர்பி போல் அதிகமான அளவு எதிர்பார்க்க முடியாது. அதே அளவு வரும், இல்லைன்னா அதை விட குறைவாக வருவதற்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஏன் நான் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் படிக்கக்கூடாதுன்னு நான் சொல்ல, காலியிடங்கள் குறையும் பொழுது, போட்டி அதிகமாக இருக்கும் பொழுது நம்ம இன்னும் கூடுதலாக கவனம் செலுத்தி படிக்கணும். எல்லாரை போல் நோட்டிஃபிகேஷன் வரட்டும் அதுக்கப்புறம் படிச்சுப்போன்னு நினைக்காம நம்ம முன்கூட்டியே திட்டமிட்டு படிக்கணுங்கிற நோக்கத்துக்காக மட்டும்தான் சொல்கிறேன். நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் படிச்சலாம் நிறைய பேர் வேலைக்கு வந்திருக்காங்க, இல்லைன்னு நான் சொல்ல. இப்போ இருக்கக்கூடிய சூழல் அதை போல் இல்லை. ஏன்னா போட்டி வந்து மிக அதிகமான அளவில் இருக்குது. நிறைய பயிற்சி மையங்கள் வந்துச்சு. அதனால் எல்லாருமே முன்கூட்டியே திட்டமிட்டு இந்த புதிய வருடத்தில் தன்னம்பிக்கையோடு படிக்க ஆரம்பிங்க. நிச்சயமாக உங்களால் வெற்றி பெற்று நீங்கள் அரசு பள்ளி முதுகலை ஆசிரியர் ஆக முடியும். அதற்கு மீண்டும் என்னுடைய சார்பாக வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். இப்போ ஒரு 1300 பேர் நம்ம பிடிஎஸ்என்லேருந்து பிஜிஎஸ்என்டாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்து அதுக்கப்புறம் ஹை ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் ஆனாங்க. அது வந்து இடையில வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட்டு கொடுத்து ரெண்டும் ஒரே கேடர் தான், அதனால் அவங்கள மீண்டும் பிஜிஎஸ்என்டாக தான் இருக்கணும். இங்கே வந்து ஒன்ஸ் வந்து பிஜியை சூஸ் பண்ணிட்டாங்கன்னா ஹெட் மாஸ்டர் ஹை ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் போக முடியாது. இங்கே இருக்கிற சீனியாரிட்டி அடிப்படையில் தான் அவங்க வந்து ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் ஆக முடியும்னு சொல்லி ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. இப்போ ஏற்கனவே போன ஒரு 3 செட்டு அப்பாயின்மெண்ட் ஆகியிருக்காங்க. அதாவது ப்ரொமோஷனில் போனவங்க எல்லாருமே கீழே இறக்க சொல்லியாச்சு. கிட்டத்தட்ட ஒரு 1300 பேர் வந்து இருக்காங்க. அவங்க எல்லாருமே அதாவது அவங்க எல்லாருமே மீண்டும் முதுகலை ஆசிரியர்களாக அப்பாயின்மெண்ட் மறுபடியும் மாற்றினாங்கன்னா கண்டிப்பாக காலி இடங்கள் அப்படியே குறைய தான் செய்யும். அதேபோல் இப்போ சமீபத்தில் ஒரு 6 ஸ்கூல் தான் அப்கிரேட் கொடுத்தாங்க. நம்ம அதிகமான அளவில் எதிர்பார்த்தோம். 6 ஸ்கூல் கொடுத்தாங்க. ஒரு 54 பணியிடங்கள் வந்து புதுசாக நம்மளுக்கு வந்து கிரியேட் ஆச்சு. 6 ஸ்கூல்லேயும் தமிழ், ஆங்கிலம், கணிதம், இயற்பியல், வேதியியல், உயிரியல், அப்புறம் வணிகவியல், பொருளியல், வரலாறு, இந்த பணியிடங்கள்லாம் ஒரு பள்ளிக்கு வந்து 9 போஸ்டிங் விதம் 6 பள்ளிக்கும் 54 போஸ்ட் வந்து கிரியேட் பண்ணாங்க. அதில் நிறைய பள்ளிகளில் புதிதாக அந்த பாடப்பிரிவுகள் துவங்குவதற்கும் நம்மளுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்பிக்கையோடு தொடர்ந்து படிக்கலாம். காலியிடங்கள் வந்து நம்ம அதை பற்றி யோசிக்க வேணாம். கம்மியாக வந்தாலுமே நம்மளுக்கு வந்து நிச்சயமாக முடியும். உங்களுக்கு தேவையான பணியிடம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். அதனால் அதை வந்து உறுதியாக நம்பிக்கையோடு படிச்சிங்கன்னா எக்ஸாமில் வந்து பாஸ் பண்ண முடியும். இப்போ வந்து பார்த்தோம்னா நம்ம பிஜிடிஆர்பி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் கிளியர் பண்ணணும்னா முதல்ல அந்த எக்ஸாம் பற்றி ஒரு புரிதல் வந்து அவசியம் வேணும். நம்ம 2017 பார்த்தோம்னா கொஷின் பேட்டர்னையே மாற்றிட்டாங்க. அதுக்கு முன்னாடிலாம் பார்த்தோம்னா நேரடியாக அந்த மேக்ஸிமம் கொஷின் எல்லாமே லோ ஆர்டர் திங்கிங், மிடில் ஆர்டர் திங்கிங்கில் தான் நிறையவுக்கு இருந்தது. ஆனால் 2017 பார்த்தோம்னா கொஷின்ஸ் எல்லாமே மேஜராக இருந்தாலும் சரி, எஜுகேஷன், சைக்காலஜி, ஜிகேவாக இருந்தாலும் சரி தான், எல்லாமே நிறைய வினாக்கள் 80% பார்த்தோம்னா ஹையர் ஆர்டர் திங்கிங்லேருந்து தான் கொஷின் வந்திருக்கு. அப்படியே டோட்டலாக பேட்டர்னே மாறிடுச்சு. அப்போ அதுக்கு ஏற்றப்போ நம்ம வந்து முதல்ல தயாராகணும். 2017 இருக்கட்டும், அடுத்து 19 இருக்கட்டும், அதுக்கப்புறம் நடைபெற்று முடிந்து 22 இருக்கட்டும். அப்போ நம்ம எல்லாத்துக்கும் தயார் நிலையில் இருக்கணும். பழைய ஓல்டு கொஷின் பேப்பரை முதல்ல எல்லாருமே கலெக்ட் பண்ணி பார்க்கணும். அதாவது ஒரு யூனிட்னா நீங்களாவே இப்போ சென்டருக்கெலாம் அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம், சரிங்களா? நீங்களாவே ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் புக்கை வாங்கி இல்லை ஏதோ ஒரு வகையில் நீங்களாவே நோட்ஸ் எழுதலாம். இப்போ டைம் இருக்குங்கள நமக்கு, உங்கள் மேஜரில் உள்ள எல்லாத்துக்குமே நீங்கள் நோட்ஸ் வந்து எழுதலாம் தாராளமாக. இப்போ இந்த டைமில் யூஸ் பண்ணிக்கலாமே. ஏற்கனவே கேட்ட கொஷின் இப்போ லாஸ்ட் டிஆர்பி நடந்தது. அந்த டிஆர்பியில் கேட்கப்பட்ட வினாக்கள்லாம் எங்கே இருந்து முதல்ல கேட்டிருக்காங்க, எந்த புக்ஸை ரெஃபர் பண்ணியிருக்காங்க, எப்படிலாம் கொஷின் பேப்பர் வந்திருக்கு, அதெல்லாம் நம்ம இப்போ கொஞ்சம் அனலைசிஸ் பண்ணால் நம்மளுக்கு உதவியாக இருக்கும். அப்போ அதுதான் உங்களுக்கு படிக்கிறதுக்கு இன்னொரு ஆர்வத்தை கொடுக்கும். நிறைய பேர் அதை மாதிரி செய்ய மாட்டேங்கிறீங்க. நம்மளாக தேடினா தான் அதில் நிறைய விஷயம் கற்றுக்க முடியும். யாரோ ஒருத்தவங்க சொல்கிறாங்க அப்படின்னு அவங்க சொல்கிறத செஞ்சால் நம்மளுக்கு பெருசாக வந்து அது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து கிடைக்காது. நீங்கள் தேடி பாருங்களேன். இந்த நீங்களாக கண்டுபிடிக்கும் போது ஒரு மகிழ்ச்சி வரும். இவ்வளோ தான் டிஆர்பி எக்ஸாமா, இப்படி தான் கொஷின் வரப்போகுதுங்கிற ஒரு ஐடியா வந்துச்சுனாலே நீங்கள் நல்லா படிக்க ஆரம்பிச்சிருவீங்க. லாஸ்ட் டிஆர்பியில் இந்த 1 மார்க் 2 மார்க்கில் மிஸ் ஆனவங்க, சேம் மார்க்கில் மிஸ் ஆனவங்க, இல்லை கொஞ்சம் நெருங்கி வந்து விட்டவங்களாம் கவலையப்படாதீங்க. நீங்கள் எல்லாருமே அதே
தன்னம்பிக்கையோடு இன்னும் கொஞ்சம் கூடுதலாக பயிற்சி எடுத்திங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி அந்த மொதல் 5 இடத்துக்குள்ளார வர முடியும். இல்லை புதிதாக படிக்கிறவங்களாக இருந்தாலும் நம்பிக்கையோடு தொடர்ந்து படிக்கணும், அவ்வளோதான். இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்லாம் நம்மள்கிட்ட கண்டிப்பாக இருக்கணும். அதே போல் யூனிட் எல்லாம் படித்த பிறகு தான் கொஸ்டின் பேப்பரை பார்க்கணும். எடுத்த உடனே கொஸ்டின் அண்ட் ஆன்சராக பார்க்கக்கூடாது. ஒரு யூனிட்டாக நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே சிலபஸில் உள்ள அந்த ஒரு யூனிட்டில் உள்ள எல்லாத்தையுமே பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்ம கொஸ்டின் பேப்பரை பார்க்கணும். ஏன்னா அப்போ தான் நம்ம படிச்சுட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு டவுட் வந்ததுன்னா மறுபடியும் ஒரு தடவை ரிவைஸ் பண்ணுவோம். அப்போ அதுதான் நல்ல முறையாக இருக்கும். அதனால் இந்த ஒரு வாய்ப்பு இறுதி வாய்ப்பாக எடுத்துக்கணும். ஏன்னா இது வர வர நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சிடும், குறைஞ்சி போய்டும். இன்னும் ஏன்னா இப்போ கடைசியாக இந்த டிஆர்பி வந்ததுலேருந்து அப்பாயின்மெண்ட் எல்லாருமே யங்ஸ்டர்ஸ் தான், சரிங்களா? அதனால் அவங்களாம் ரிட்டையர்மெண்ட் ஆகிறதுலாம் கிட்டத்தட்ட மினிமம் 25 இயர்ஸ் சர்வீஸோடு தான் உள்ளே வராங்க. அப்போ இன்னொரு 2 வருடம் தான் மேக்ஸிமம். அதுவும் இந்த 2-3 வருடமே காலி இடங்கள் அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வந்துடும். அதனால் இந்த 2024ஆம் ஆண்டு கண்டிப்பாக உங்களுக்குரிய ஆண்டாக இருக்கும். உங்களுடைய வெற்றி இலக்கை அடைவதற்குரிய ஆண்டாக இருக்கும். கண்டிப்பாக இருக்கணும். அது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா முன்கூட்டியே திட்டமிட்டு படிங்க. நீங்கள் வேலையை விட்டுட்டுலாம் யாரும் படிக்க, ஏன்னா அப்போ அதற்கான சூழல் இல்லை. அதனால் ஜாப் ரிசைன்மெண்ட் படிக்கிறேன் அப்படின்லாம் உங்களை யாருமே நான் சொல்ல. இப்போவே நீங்கள் கிடைக்கிற நேரத்தை பயன்படுத்துனீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் வெற்றி பெற முடியும். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி.